அதிமுகவின் அனைத்து கட்சி பொறுப்புகளில் இருந்தும் சத்யபாமா நீக்கப்படுவதாக அதிமுக கட்சி தலைமை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. அதிமுக கட்சி பொறுப்பிலிருந்து சத்யபாமா நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைக்கிறார். விவரங்கள் குணசேகரன். நேற்று முன்தினம் அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகியும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் அதிமுக தலைமை குறித்தும் அதே போன்று பிரிந்தவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்பது குறித்து செய்தியாளர் சந்திப்பினை தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து செங்கோட்டையன் நேற்று கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார். அவரது பொறுப்பு மாவட்ட செயலாளர் பொறுப்பு மற்றும் அமைப்பு செயலாளர் பொறுப்பு என கட்சியினுடைய பொறுப்புகளில் இருந்து நேற்று நீக்கம் செய்யப்பட்டிருந்த நிலையில் அவருக்கு ஆதரவு தெரிவித்து செங்கோட்டையின் அருகில் செய்தியாளர் சந்திப்பின் பொழுது இருந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்யபாமா தற்பொழுது கட்சியிலிருந்து பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அதாவது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்யபாமா கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்புகளில், அதாவது தலைமை செயற்குழு உறுப்பினர் மற்றும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட மகளிர் அணி செயலாளர் பொறுப்பில் இருந்து தற்பொழுது விடுவிக்கப்படுவதாக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறார். முன்னதாக நேற்று செங்கோட்டையன் கட்சி பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டதை அடுத்து ஈரோடு கிழக்கு மாவட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய மேற்கு மாவட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய 4 ஒன்றிய கழக செயலாளர்களும் பேரூராட்சி கழக துணை செயலாளர்களும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் என மொத்தமாக 7 பேர் நேற்று கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார்கள். அதாவது பொறுப்பில் இருந்தும் நீக்கப்பட்டிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து சத்யபாமா கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கப்படவில்லை என்பது குறித்தான தகவல் வெளிவந்திருந்ததை அடுத்து இன்றைய தினம் தற்பொழுது சத்யபாமா கட்சி பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி இந்த அறிவிப்பின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.